கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நீங்கள் எல்லாம் மேசராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க, இதுவும் உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கலை. ஆக மேசராசிலே ரிஷபராசியிலே பிறந்ததை நீங்கள் விட்டுட்டு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஆக ராசி பலன் வேணுங்கிறவங்க என்னுடைய அபிராமி சேகரில் போய் பாருங்கள். இங்கே நட்சத்திரத்தால் உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல இந்த 2026 ஏதாவது கிரகங்களுடைய பயிற்சி இருக்கான்னு பார்த்தா ஜூன் 1 வீக்கில் குரு பகவானுடைய பயிற்சி இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறவர் அங்கிட்டு கடகராசிக்கு போகிறார். இந்த வருஷ கடைசியில் 2026 கடைசியில் நவம்பரில் ராகு கேது பயிற்சி இருக்குது. ஆக இன்றைக்கு கோச்சாரத்தில் 2026 மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். அப்போ குரு, சனி, ராகு, கேது இந்த மேஜராக இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த வருஷம் எங்கே இருக்காங்க, அடுத்து எங்கே பயிற்சி ஆக போகிறாங்க, அவங்க எந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை என்ன, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா உங்களுக்கு அதே கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் இன்னொரு தீங்கையும் செய்யும். ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா இன்னொரு கிரகம் நமக்கு வேறு பலனை செய்யும். ஆக நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ்ந்தாகணும். அப்படி பார்க்குற போது இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷத்தில் முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, அதான் முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம். அப்படி பார்க்குற போது மணி ரொட்டேஷன், ஸோ உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னா இந்த வருஷம் பரவாயில்ல. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிறைய உண்டு. அதுலேயும் உங்களுக்கு இந்த வருஷம் யாரெல்லாம் உங்களுக்கு பேச்சத்தீங்க தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ அதன் மூலமாக நல்ல ஏர்னிங் வருமானம் இதுவும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துக்குள்ளே யாரெல்லாம் ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க, காஸ்ட்லியாக ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் அதிக அளவில் உண்டு. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே ஜூன் மாதம் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு.